ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தேனியிலேருந்து போடிமெட்டு வரைக்கும் போகிறோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா MT-15 அண்ட் CBR 250 இன்னொன்று வந்து போகுது. போடிமெட்டு வந்து சூப்பராகவே இருக்கும். போடிமெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணார் சைடு போயிட்டு ஒரு விண்மில் வந்து இருக்குதுன்னு சொன்னேன். போய் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். வாங்க அப்படியே போய்கிட்டே வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். தேனியிலேருந்து வந்து vlog ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நினச்சேன். ஸோ நம்ம கேமராவில் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் GoPro Hero 7 ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு அடுத்து ஏன் GoPro Hero 7க்கு சுவிட்ச் ஆகிறேன்னு சொல்லி நான் போடி வந்தனையுமே ஸோ முத்துவீராவுக்கு தெரிஞ்ச அண்ணனோட GoPro இது. ஸோ கண்டிப்பாக இது வீடியோ கிளாரிட்டி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ ஃபுட்டேஜ் வந்து எனக்கு எடிட் பண்ணுறப்ப பார்க்குறப்ப தான் தெரியும். உங்களுக்கு முன்னாடி தெரியுதா எவ்வளோ பெண்டு இருக்குன்னு. இந்த மலையெல்லாம் நம்ம வந்து ஏற போகிறோம். தேனியில் வந்து நிறையா ஹிடன் பிளேசஸ் வந்து இருக்குது. யாருமே வந்து அந்தளவுக்கு vlogல வந்து உங்களுக்கு காட்டினது இல்லை. இனி வந்து அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொன்றா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு பிளேஸ் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போடிமெட்டு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சைடு வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ஐ திங்க். ஸோ எவ்வளோன்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக தெரியல, அவனுக்கு தான் தெரியும். ஸோ இந்த க்ளவுஸுமே நான் பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸ் ஏர் GT. ஸோ இதுவுமே நான் புதுசாக வாங்கியிருக்கேன். உண்மையாகவே க்ளவுஸ் வந்து பிபிஜியோட இது நல்லாவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. புது க்ளவுஸ் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நாள் வந்து ஆகும் பிரேக்கிங் ஆகிறதுக்கு, நம்ம கைக்கு வந்து செட் ஆகிறதுக்கு. பட் பரவாயில்ல, நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. உண்மையாகவே இந்த போடி சைடு வந்தாலே அந்த ரோடு வேறு லெவலுக்கு இருக்குது. செம்ம சில்லுன்னு இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11-10 ஆச்சு. மார்னிங் ஒரு 8-9 கிளம்புற மாதிரி இருந்துச்சு. குரூப் ரைட் பண்ணாலே உங்களுக்கே தெரியும், எவனா ஒருத்தன் லேட்டாக்கி விட்டுருவானுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம போடிமெட்டு செக் போஸ்ட்டு. அண்டு இங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா குரங்கணி. ஸோ இங்கிட்ட வந்து மேலே ஏறுவோம். இப்படி போனால் நேராக போடிமெட்டு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஹில்ஸை வந்து என்ஜாய் பண்ண வேற மாதிரி இருக்கு. இப்போ போய் கொஞ்சம் கார்னரிங் பண்ணுவோமா? வந்து பழகின ரூட்டா வேற லெவல். போதும், குரூப் ரைடு வந்தால் நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டக்கூடாது. ஸோ அவங்க கூட சேர்ந்து பொறுமையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஓட்டலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்கள், வியூ வேறு லெவலுக்கு இருக்கா. கொஞ்சம் தூரம் தான் ஏறிடுப்போம், அதுக்குள்ளே பாருங்கள் வியூ. ஸோ தேனினா தேனி தாங்க. கொஞ்சம் ஏர்லியாக வந்திருந்தோம்னா உண்மையாகவே நல்லாவே இருந்திருக்கும். நல்லாவே கிளைமேட் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பக்கம் கேரளா சைடு போயிட்டா நல்லாவே இருக்கும். கார்னரிங் எப்படி பண்ணிட்டு போகிறாங்க பாருங்க. அவனும் நல்லா தாங்க ஓட்டுவான். பிரேக்கு ஃப்ரண்ட் பிரேக் இல்லாதனால பையன் கொஞ்சம் ஸ்லோ ஓட்டுறாப்புல. CBR 250 உண்மையாகவே வேறு லெவல் வண்டிங்க.
சூப்பராக இருக்கும். வண்டி பிக்கப்லாம் வேறு லெவலுக்கு இருக்கும். நம்ம ரிவ்யூ பண்ண MT-15 அதான். போடிமெட்டு வந்தேன்னா இன்னுக்குள்ளே நிப்பாட்டி கண்டிப்பாக வந்து நான் ஃபோட்டோ எடுப்போம் வண்டி வச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வியூ வந்து நல்லாயிருக்கும். இவன் படுக்கிறத பார்த்தா படுத்துருவான் போல தெரியுது பின்னாடி இருந்து பார்த்தா. இப்போ வரைக்கும் அந்த கூலிங்லாம் வந்து ஃபீல் பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மணி வந்து 11:30 ஆயிடுச்சு. ஓ சொல்லிக்கிட்டே வந்தேன் இல்லைங்க வீடியோவில் வச்சேன். கீர் போடு. அது ஒன்றும் பிரச்சனை பார்த்து சைடில் ஓடிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் உள்ள இருக்கா? இல்லை இருக்கு. ஸோ வண்டி ஓரமாக நிறுத்து. எதுவும் அடிபடல. ஸோ இது நடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஸோ வீடியோ வந்து அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தான். ரொம்ப கூப்பிட்டு வந்து மனசு சங்கடமாயிடுச்சுங்க. அவனுக்கு அந்த அளவுக்கு அடிலாம் இல்லை, சும்மா லைட்டாக. ஸோ ஒரு 40-30 போனதுனால ஒன்றும் அடிலாம் இல்லை. லைட்டாக கையில் மட்டும் லைட்டாக சராய்ச்சிருந்துச்சு. அண்ட் காலில் மட்டும் லைட்டாக சின்ன அடி தான் வச்சுக்கோங்க. சும்மா லைட்டாக ஸ்லைடானா என்ன அடி விழுவுமோ அதான் விழுந்துச்சு. ஸ்லோவாக போனதுனால அடி விழலை. அவனுக்கு கொஞ்சம் வேகமாக கார்னரிங் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடி விழுந்து. ஸ்லோவாக போனதுனால அவனுக்கு அந்தளவுக்கு அடி விழலை. கொஞ்சம் வேகமாக போயிருந்தாங்கன்னா நல்லா அடி விழுந்திருக்கும். அந்த வண்டியில் அவன் பண்ண தப்பு என்னன்னா, ரொம்ப ஓவராக பெண்ட் பண்ணிட்டான். இன்னொன்று வந்து அவன் கீரை குறைச்சி வந்து ஏற்றாம விட்டான். எல்லாருமே நல்லா ஓட்டுறவங்க, பட் யாரும் சரியில்லைன்னா எல்லாமே நடக்குங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. கார்னரிங் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்களால எந்த லோயஸ்ட் கியர் இருக்க முடியுமோ அந்த கியர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ டாப் கியரில் வந்து மெயின்டைன் பண்ணாதீங்க. பிரேக் அதிகமாக வந்து கார்னர் பண்ணுறப்போ வந்து தொடாதீங்க. மேக்ஸிமம் கியர் கட் பண்ணி கார்னர் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ என்னால் கியர் வந்து டவுன் பண்ணி வந்து என்னால் ஆக்சிலேட் பண்ணி இழுக்க முடியுமோ நான் இழுத்துப்பேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரிங் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து டாப் கியரில் வச்சுட்டான் போல். அவனுக்கு அந்த டார்க் கிடைக்கல, அந்த ஃப்ரிக்ஷன் டயரோட ஃப்ரிக்ஷனும் கிடைக்காதனால கரெக்டாக வந்து விழுந்துட்டான். ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ ரைடர்ஸ் வந்து போகிறாங்கன்னு. ஒரு ஸ்மால் ரைடு வர்றதுக்கு நம்ம தேனியிலேருந்து உண்மையாகவே வேறு லெவல் லொக்கேஷனுங்க இது. இப்போ ஒரு மார்னிங் ஒரு 7 அந்த மாதிரிலாம் வந்தோம்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். கிளைமேட் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ இப்போயே பார்த்தீங்கனாலே நல்லா கிளியர் ஸ்கை. அங்கே மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபாக் நல்லா இருக்கும். இப்போ வந்து 11-12 ஆச்சு. அதனால் கொஞ்சம் அந்த அளவுக்கு கூலிங் இருக்காது, பட் இருந்தாலுமே சில்லுன்னு தான் இருக்குது. க்ளவுஸை கழட்டினதுக்கப்புறம் தான் அந்த கூலிங் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பட் மார்னிங் டைம் அண்ட் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா இன்னும் வந்து நல்லாவே ஃபீல் பண்ணலாம். வந்து நான் மேலே ஏறிட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போடிமெட்டு ரீச் ஆகியாச்சு. ஓரளவுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆச்சு.
பட் இந்த உச்சி வெயிலுமே ஓரளவுக்கு கூலிங்காகவே இருக்குது. பட் அந்த அளவுக்குலாம் கூலிங் இல்லை. மார்னிங் வந்துருந்தால் நல்லாவே இருந்திருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் டீ குடித்து அந்த வியூ பாயிண்ட் வந்து இந்த சைடு வந்து நல்லாயிருக்கும். ஸோ போடிமெட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையில் வந்து டீ சாப்பிட்றதுக்காச்சும் போங்க. அந்த சைடு பால்கனி வியூ சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிஸ்டெல்லாம் வந்து கவர் ஆகி அந்த மவுண்டன்ஸ் வியூ வந்து சூப்பராக இருக்கும். அந்த பென்ஸ்லாம் பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா சூப்பராக தெரியுது இந்த வியூ. அங்கே ஊரெலாம் பார்த்தீங்கன்னா வீடு இருக்கிறது பூரா குட்டி குட்டியாக தெரியுது. போடி கேமராவில் தெரியுதான்னு சொல்லி தெரியல. நம்ம வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நிற்கிது பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போடிமெட்டு ரீச் ஆயாச்சு. வண்டி 3 வண்டி வந்து நிற்கிது. டீ குடிக்க வந்து நிறுத்தியிருக்கோம். இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிட்டு தாண்டினோம்னா கேரளா, இங்கிட்டு வந்து தமிழ்நாடு. ஸோ கேரளா பஸ்லாம் நிற்கிது பாருங்கள். ஸோ இங்கே தான் கொரோனா லாக்டவுன் போட்டப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த பார்டர் தாண்டதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ இதுதான் கேரளா செக் போஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரளாவில் இருக்கேன். அண்டு இது கொஞ்சம் அங்கிட்டு தாண்டினோம்னா நம்ம வந்து தமிழ்நாடு பார்ட்ரு, கேரளா பார்ட்ரு. இங்கிட்டு போனோம்னா மூணாறு இன்னும் ஒரு 60 to 70 கிலோமீட்டர் சொல்லி நினைக்கிறேன். இப்போ கிளைமேட்லாம் அந்த அளவுக்கு சில்லுன்னெலாம் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா February 14. எல்லாரும் ஆள் கூட சுற்றிட்டு இருப்பானுங்க. நான் பாருங்கள் எப்படி சுற்றிட்டு இருக்கேன்னு. ஸோ சும்மா காமெடிக்காங்க சொன்னேன். சரி, வண்டி எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கேரளா வந்தாச்சு. சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ண பிரியாணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சாப்பிடுவோம், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிரியாணி பாருங்கள். பிரியாணிக்கு அப்பளம் கொடுத்தீங்க நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிரியாணி பார்த்தீங்கன்னா இனிக்குது. சிக்கன் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. பட் பிரியாணி வந்து இனிக்குது. ரொம்பவே புதுசாக இருக்குங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இது என்னன்னு சொல்லி தெரியல. மீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஊறுகாவாங்க. ஸோ மீல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீன் குழம்பு கொடுக்குறாங்க. மீல்ஸ் கூட சாப்பிட்லாம் போல. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போய் கேமராவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன்.